நெக்ஸ்ட் தெலுங்கு சினிமாலேருந்து ரிலீஸ் ஆக போகிற ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் பேன் இந்தியா மூவினா அது நம்ம ராம் சரணோட பெட்டி. ஸோ இந்த படத்தோட அஃபிஷியல் ட்ரைலர் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லா லாங்குவேஜ்லேயும் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இந்த ட்ரைலர் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியுது, இது பார்த்தீங்கன்னா ரூரல் ஸ்போர்ட்ஸ் ட்ராமா மூவி தான். ஸோ மூவியில் பார்த்தீங்கன்னா வழக்கம் போல் அதே தெலுங்கு டெம்ப்ளேட்ஸ் தான் இருக்குது. ஒரு ஹீரோ இருக்கார், ஸோ ஒரு ஹீரோயின் பார்த்தீங்கன்னா கிரிஞ்சு பண்ணிட்டு சுற்றிக்கிட்டு இருக்காங்க. ஸோ மூவியில் பார்த்தீங்கன்னா ஹீரோஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மக்களுக்காக பார்த்தீங்கன்னா எதிர்த்து போராடுற மாதிரி தான் இருக்குது. ஸோ அதே டெம்ப்ளேட்ஸில் அதே மூவி தான் இருக்குது. ஸோ நான் பார்த்தீங்கன்னா பெருசாக இந்த படத்து மேலே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். ஸோ அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ட்ரைலர் என்னை பார்த்தீங்கன்னா சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணல, ஏமாத்திருச்சு. நெக்ஸ்ட் இந்த ட்ரைலரில் பெரிய நெகட்டிவ்னா இவங்க ட்ரைலர் கட் பண்ண விதம் தான். அதுவும் 3 நிமிஷத்துக்கு பார்த்தீங்கன்னா ட்ரைலரை விட்டுருக்காங்க. ஸோ எதுக்காக பார்த்தீங்கன்னா ஹீரோக்கு ஒரு என்ட்ரி, ஹீரோயினுக்கு ஒரு என்ட்ரி, வில்லனுக்கு ஒரு என்ட்ரின்னு இவ்வளோ வச்சு பார்த்தீங்கன்னா 3 நிமிஷத்துக்கு இந்த ட்ரைலரை விட்டாங்கன்னு தெரியல. ஏன்னா சீரியஸாக சொல்கிறேன், இந்த படத்து மேலே எனக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்குமே ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்குது. ஆனால் அந்த எக்ஸ்பெக்டேஷனை பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த ட்ரைலர் பார்த்தீங்கன்னா கெடுக்கிற மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இவங்க எடிட்டிங்கில் விட்டுருக்காங்க. நெக்ஸ்ட் பெரிய நெகட்டிவாக பார்த்தது பார்த்தீங்கன்னா இந்த ட்ரைலரில் அவங்க யூஸ் பண்ண அந்த பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். ஸோ ஸ்டார்டிங்கில் இந்த படத்துலேருந்து வந்த மியூசிக்கெல்லாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா சாங்ஸ் எல்லாம் கிராண்டாக ஏஆர் ரஹ்மான் போட்டிருக்காருன்னு பண்ண தோணுச்சு. இந்த ட்ரைலரை பார்க்கும்போது நிஜமாகவே இது ஏஆர் ரஹ்மான் தான் போட்டாராமான்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த இயரில் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தெலுங்கு சினிமாவிலேருந்து ராஜா சாப்னு ஒரு பெரிய கிரிஞ்சு படத்தை பார்த்தீங்கன்னா பிரபாஸ் ப்ரோ கொடுத்துட்டாரு. ஸோ அதுக்கப்புறமா ரிலீஸ் ஆகிற ஒரு பெரிய பேன் இந்தியா மூவினா அது இந்த பெட்டி தான். ஸோ இதாச்சும் எப்படி இருக்க போகுதுன்னு பார்ப்போம். ஸோ இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா ராம் சரணை பார்த்தா பாவமாக தாங்க இருக்குது இந்த ட்ரைலரில். ஏன்னா இவர் ஆல்ரெடி ட்ரிபிளாவில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய மார்க்கெட்டை ஏற்படுத்தி வச்சார். ஸோ இவரோட சேர்ந்து நினச்ச ஜூனியர் இண்டியாலாம் பார்த்தீங்கன்னா எங்கேயோ போய்கிட்டு இருக்காரு. ஃப்ளாப் ஆனாலும் பார்த்தீங்கன்னா அந்த படம் 400 கோடி கலெக்ஷனை கொடுக்குது. ஆனால் ட்ரிபிளாக இருக்கப்பறம் பார்த்தீங்கன்னா கேம் சேஞ்சர்னு ஒரு சூரமுக்க படத்தில் போய் நடிச்சு மார்க்கெட்டை இழந்துட்டார். ஸோ இப்போ மறுபடியும் பார்த்தீங்கன்னா விட்ட மார்க்கெட்டையாச்சும் பிடிப்பாருன்னு பார்த்தா இந்த மாதிரி ஒரு பண்ணி வச்சுருக்காரு. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த படம் ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆகட்டும் எப்படி இருக்குன்னு. ஸோ ஃபைனலாக இந்த ட்ரைலர் பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன? நீங்கள் இந்த ட்ரைலர் பார்த்துட்டிங்களா, எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள்.